பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் நிழலாய் இருக்கிறார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் கன்மலையின் நிழலாய் அங்கே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிழலாய் இருப்பதற்கு முன்பதாக அந்த பூமி எப்படி இருக்கிறது என்றால் வறண்டு விடாய்த்து போய் உள்ளது. வெடிப்பு உள்ள ஒரு பூமியா இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வறண்டு போனதாக, விடாய்த்து போனதாக, வெடிப்புள்ளதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கன்மலையின் நிழலாய் இருந்து அந்த நிழலினாலே நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த நிலத்தின் மேலே வெயில் அடிக்கிறது. வெயில் அடித்த உடனே தாங்குவதற்கு அது பலன் இல்லவே இல்லை. ஒரு கடைசி எக்ஸ்ட்ரீம் லிமிட் வரைக்கும் அந்த அந்த வெடிப்பு, அந்த நிலமானது வறண்டு போயிருக்கிறது. அதனால திராணிக்கு மேலாக அது சோதனைக்குள்ளாக அந்த நிலம் கடந்து போகுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் சில நேரங்களில் திராணிக்கு மேலாக, ஒரு லெவலுக்கு மேலாக, எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு மேலாக காய்ந்து விடாய்த்து போகிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு உயர்ந்த கன்மலையை வைக்கிறார். இந்த கன்மலை சூரியனிலிருந்து வருகிற அந்த கதிர்களை வாங்கி கொண்டு இந்த கன்மலை நமக்கு நிழலை தருகிறது. அந்த நிழல் காய்ந்து போன அந்த நிழல் காய்ந்து போன அந்த இடத்தை குளிர பண்ணுகிறதா இருக்கிறது. இந்த நிழல், கன்மலை நிழல் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே ரட்சிப்பின் கன்மலையாய் இருக்கிறார். அவரே நித்திய கன்மலையாகி இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவர் கர்த்தர், அவர் கன்மலை என்று மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கென்று எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து நமக்கு நிழலாக, நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அதே ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் நம்முடைய மோசமான சூழ்நிலைகள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மோசமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் 25ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் என்றால் அவரே நமக்கு நித்திய கன்மலையாய் நிழலாய் இருந்து, கன்மலையின் நிழலாய் இருந்து நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தரை நம்புங்கள், அவர் நித்திய கன்மலை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ எதிரிகளை குறித்து தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அதே 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று தாவீது சொல்கிறார். இந்த கன்மலை நிழல் உங்களை பாதுகாக்கும். இந்த நிழலிலே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you.